ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, பக்தர்களின் வாழ்க்கையில் எழும் உள்ள போராட்டங்களையும் அந்த போராட்டங்களை வெற்றியாக மாற்றும் தெய்வீக அருளையும் பேசும் இந்த ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் அடியெடுத்து வைக்கும் நாள் 23. பக்தர்களாகிய நாம் வாழும் வாழ்க்கை எளிதானது அல்ல. ஒவ்வொரு நாளும் புதிய சிக்கல்கள், புதிய சோதனைகள், புதிய போராட்டங்கள் நாம் எதிர்கொள்கின்றோம். அந்த சிக்கல்களில் இருந்து நம்மை மீட்டு துன்பங்களை கடந்து செல்ல வழிகாட்டுபவரே கந்தன், வேலாயுதம் தாங்கிய முருகனே. மனித வாழ்க்கை என்றாலே போராட்டம் தவிர்க்க முடியாத ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை, ஒவ்வொரு சோதனையும் ஒரு யுத்தம். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை தனியாக விட்டது போல தோன்றும். நாம் எவ்வளவு முயன்றாலும் பலன் இல்லை, எனக்கென யாரும் இல்லை என்று மனம் உடைந்து நம்பிக்கை குன்றி நிற்கும் தருணங்களும் உண்டு. ஆனால் பக்தர்களே, அந்த தருணங்களில் கூட நம்மோடு சேர்ந்து நின்று போராடும் ஒரு தெய்வம் இருக்கிறது என்றால் அது வேறு யாரும் அல்ல, வேலாயுதம் தாங்கிய முருகனே. முருகன் நம் வாழ்க்கையில் அனுப்பும் சோதனைகள் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை வலிமையாக்கவும் தைரியத்தை வளர்க்கவும் வாழ்க்கை போருக்கு தயார்படுத்தவும் தான் அந்த சோதனைகள் வருகின்றன. ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்னாலும் ஒரு வெற்றி மறைந்திருக்கிறது. முருகா, நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கும் அந்த கணத்தில்தான் நம் மனதிற்குள் ஒரு அதிசயமான ஆற்றல் பிறக்கிறது. அந்த ஆற்றலின் பெயர்தான் முருகன். என் பக்கம் நீ இருக்கிறாய் என்றால் அது அசைக்க முடியாத நம்பிக்கையே. முருகனின் வேல் எதிரிகளை குத்துவதற்காக மட்டுமல்ல, அது நம் பயம், சந்தேகம், தளர்ச்சி, தோல்வி எண்ணங்கள் இவை அனைத்தையும் கிழித்து வீழ்த்துவதற்கான ஞான ஆயுதம். பக்தர்களே, இன்று நீங்கள் வாழ்க்கை என்னும் போரில் சிக்கி தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் முன் நடைபெறும் அந்த போரில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பக்கம், உங்கள் தோளில் கை வைத்து பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல முருகன் உங்களோடு நடக்கிறான். ஆகவே பக்தர்களே, முருகன் நமக்கு துணையாக இருக்கும் வரை இந்த வாழ்க்கை என்னும் போரில் வெற்றி என்றும். பக்தர்களாகிய நமக்கே முருகன் அருள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.